கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது உபாகமம் 33வது அதிகாரம் 29வது திருவசனம். உபாகமம் 33:29. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். பிரியமானவர்களே, இது ஒரு மகிமையான வாக்குறுதி. நம்மில் அநேகருக்கு இந்த வாக்குறுதியின் நிறைவேறுதலை குறிப்பிட்ட அளவு கர்த்தர் கொடுத்து கொண்டு வருகிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கே சகல துதி கன மகிமை உண்டாகட்டும். இன்னும் இதன் ஆழங்களை, கிறிஸ்துவுக்குள்ளான இரகசியங்களை வெளிப்படுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஆகவே ஜெபத்தோடு கர்த்தருடைய முகத்தையே நோக்கி பார்த்து கொண்டு அமர்ந்திருப்போம். ஆண்டவர் இந்த தியானத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்யும்படிக்கு உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை, காதுகளை, இருதயத்தை அவருக்குள்ளே பிரகாசிக்க செய்ய, வளர்க்க, பரிபூரணப்படுத்த வேண்டுமென்று நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் ஜெபத்தோடு கர்த்தருடைய முகத்தையே நோக்கி பார்த்து கொண்டு அமர்ந்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். மகிமையான வாக்குறுதி. கர்த்தர் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், ரட்சிப்பையும் கொடுக்கிறவர். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி ரட்சிப்பு இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை, அதை நம்ம திட்டமாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தவறான எண்ணம் எதனால் வருகிறது என்றால், சில பேருக்கு பூமிக்குரிய நன்மைகள் கொஞ்சம் எல்லை மீறி அதிகமாக போகும்போது உடனே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று தப்பாய் நினைத்து விடுகிறோம். அப்படி கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின்படி வருகிற நன்மைகள், ஐஸ்வர்யங்கள், சுதந்திர வீதங்கள் கர்த்தருடைய சமாதானத்தினால் நிரம்பி இருக்கும். வேதம் குறிப்பிடுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். அதனோடு வேதனை அதிகரிக்காது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று சில பேர் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தின் நிமித்தம் எப்படியாகிலும் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று பணத்தை சம்பாதித்து விட்டு அதுக்கு பிறகு அவர்களிலே தனிமையிலே நீங்கள் கேட்டு பார்ப்பீர்கள் என்றால் அதில் என்ன வேதனைகள் இருக்குங்கிறதை வெளிப்படையாய் சொல்ல அவர்கள் விரும்புவார்கள் என்றால் சொல்லுவார்கள். அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஸோ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் உள்ள அந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. சங்கீதம் 24:5 அப்படி சொல்லப்படுகிறது. 24:5 கர்த்தருக்கு உகந்தவன், கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். அந்த 24வது அதிகாரத்தில் நீங்கள் முற்பகுதியிலே வாசித்து பாருங்கள். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன்னுடைய இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தையும் தருகிறார், நீதியையும் தருகிறார். அதை நம்ம புரிந்து கொள்ளலாம். நீதியை ஏற்கனவே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கொடுத்து விட்டால் நாம் அதை தேவநாம மகிமைக்காக நன்றியறிதலோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து அதுக்கு தகுதியாக வாழ பழக வேண்டும். அப்பொழுது கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தொடர்ச்சியான ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெற்றுக்கொண்டே இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. பாருங்கள், இந்த இடத்துல இஸ்ரவேல் என்று குறிப்பிடப்படுகிற அந்த நாமத்துக்கு முன்பதாக அவருடைய பெயர் யாக்கோபு என்று இருந்தது. யாக்கோபு என்றால் எத்தன் என்று அர்த்தம். பாருங்கள், ஆசீர்வாதத்தின் எல்லைகளை குறித்து, ஆசீர்வாதத்தின் அளவுகளை குறித்து நம்ம 3வது பாயிண்டில் பார்ப்போம். அதில் யாக்கோபும் வருவார். அதில் அவருக்கு எப்படி கர்த்தர் ஆசீர்வாதத்தை அவர்
இஸ்ரவேலாக மாறுவதற்கு முன்பதாகவும் அவருக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை, ஸ்தோத்திரம். ஆனால் அவருடைய வாழ்க்கையின் ஒரு கட்டத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உணர்ந்து கொண்டார். தேவன் வைத்திருக்கிற எல்லைகளுக்குள்ளே இப்பொழுது அவர் முன்னேறி வந்து கொண்டு இருக்கிறார். தொடர்ச்சியான முன்னேற்றம். அவருடைய சுபாவத்திலே எவ்வளவோ மாற்றம் வந்துவிட்டது. ஆமாம், இப்போ கர்த்தராலே வெற்றி பெறக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்குள்ளே வந்து விட்டார். கர்த்தராலே வெற்றியும் பெற ஆரம்பித்து விட்டார். குடும்ப வாழ்க்கையில் வெற்றி, லாபான் அங்கே வெற்றி, திருப்பி வந்து கொண்டு இருக்கிறார். இப்பொழுது கர்த்தர் அவருக்கு ஏற்கனவே வாக்களித்திருந்த இடத்திற்கு வந்து கொண்டு இருக்கிறார். அப்போ இன்னும் எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும். ஆண்டவரை சந்திக்கிறேன், ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். இப்போ ஆண்டவர் அவரிடத்துல கேட்குறாரு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறேன். ஆண்டவருக்கு ஒரு பேர் தெரியாதா? தெரியும், நன்று தெரியும். அப்போது அவருடைய பேர் யாக்கோபு. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் பேர் இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்றால் பிரின்ஸ் வித் காட், தேவனோடு ஆளுகையை செய்கிறவன். பிரியமானவர்களே, யாக்கோபுக்கு அதுக்கு முன்பதாகவும் பூமிக்குரிய ஆசீர்வாதம் இருந்தது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலே தேவன் விரும்புகிற, தேவன் நிர்ணயித்திருக்கிற ஒரு அளவுக்குள்ளே அந்த நாளில் கர்த்தர் அவரை கொண்டு வந்தார். ரட்சிப்பின் தேவன் நமக்கு நீதியை கொடுக்கிறார், அதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அந்த நீதியை நமக்கு கிஃப்டாக கொடுக்கிறார். ரோமர் 5:17 அப்படி சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெற்று கிறிஸ்துவோடு நாம் ஆளுகை செய்கிறோம். நாம் எல்லாரும் ராஜரீக ஆசாரிய சந்ததி என்று வேதம் பதிவிடுகிறது. ஆண்டவர் அதை நமக்கு கொடுக்கிறார். நாம் இஸ்ரவேல் என்கின்ற அந்த புதிய நாமத்திற்குரியவர்களாய் வாழும் பொழுது, ரட்சிக்கப்பட்டு புது பிறப்பின் அனுபவத்திலே நிலைத்திருக்க, கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணித்து அதில் விட்டு கொடுத்து தொடர்ந்து அவராலே நிலைவரப்பட வேண்டும் என்று விரும்புகிற அந்த இஸ்ரவேலைத்தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக பார்க்கிறார். உபாகமம் 1:1 அதிகாரத்தில் மோசே என்ற பக்தன், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாக கர்த்தர் உங்கள் முற்பிதாக்களுக்கு சொல்லியபடியே உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். பாருங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குறுதிகளின் ஆணையின்படி 1000 மடங்கு அதிகமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று மனதார வாழ்த்துகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இன்று கிறிஸ்து இயேசு விரும்புகிற அந்த ஒரு நீதியின் ஸ்தானத்திற்குள்ளே அதை அவர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். பாருங்கள், மறுபடி யாரும் இதை குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு இது விசுவாசத்தினால் கிருபையை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது தேவனுடைய ஈவு. இட் இஸ் கிஃப்ட் ஆஃப் காட், பியூர்லி கிஃப்ட் ஆஃப் காட். எதன் மூலமாக வருகிறது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், மகிமைப்படுதல் மூலமாக வந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே சகல துதிகனும் மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான் என்று சொல்லும்போது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் நம்மை ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டார். சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலே நீ மகிழ்ச்சியானவன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹேப்பி ஆர்ட் தோ இஸ்ரேல். கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில், ஓல்டு கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் அப்படி தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீ மகிழ்ச்சியானவன். இஸ்ரவேலே, நீ மகிழ்ச்சியானவன். உனக்கு ஒப்பானவன் யார்? நீ கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவன். சோதனம். இதில் இந்த மகிழ்ச்சி சில நேரம் கொஞ்சம் எடுபட்டு போனாலும், நம்ம கர்த்தருடைய முகத்தை தேடணும் என்றால் கர்த்தர் அந்த மகிழ்ச்சியை நமக்கு கொடுத்து விடுவார். அதே நேரத்தில் ஆசீர்வாதத்திற்கு உரியவனாக இருக்கும்போது அந்த மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் நிலைவரப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 டிரான்ஸ்லேஷன் நம்ம ஏற்றுக்கொள்வோம். இஸ்ரவேலே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பாக்கியவான், நீ மகிழ்ச்சியானவன். ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த காலத்தில் இருந்த இஸ்ரேல் மக்களுக்கும் சொன்னார். இந்த காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் கூட்டி சேர்க்கப்படுகிற
பூமியின் எல்லா தேசங்களிலிருந்து கூட்டி சேர்க்கப்படுகிற அனைவருக்கும் இந்த வாக்குறுதியை கொடுக்கிறார். இது வாக்குறுதி அல்ல, இட் இஸ் எ பாசிட்டிவ் அசெஷன். நேர்மறையான ஆண்டவருடைய கூற்று. ஸ்தோத்திரம். ஆமாம். சில நேரம் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து என் ராஜா, என் செல்லமே அப்படின்னு கூப்பிட்றாங்களோ அதே மாதிரி சொல்லுகிறார். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மகிழ்ச்சியானவன், உனக்கு ஒப்பானவன் யார்? ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் தனித்தன்மையோடு உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார், மறந்து விடக்கூடாது. இந்த பூமியில் உள்ள ஒவ்வொருவரையும் அப்படித்தான் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். யார் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து பரலோக ராஜ்யத்திற்கு நேராக 100% மனம் திரும்பி கிறிஸ்து மூலமாக தேவன் கொடுக்குற அந்த கிருபை வரத்தை பெற்று, அவருடைய நீதியாகிய வரத்தை பெற்று, கிஃப்டை பெற்று, வெகுமதியை பெற்று, அவருக்கு முன்பதாக மனத்தாழ்மையோடு உண்மையோடு இரக்கத்தை சிநேகித்து நடந்து கொண்டு இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக முன்குறித்து வைத்திருக்கிறார். தொடர்ந்து நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக ஸ்தோத்திரம். ஐயா, நான் இன்னும் ரட்சிக்கப்படல, இப்போ ரட்சிக்கப்பட விரும்புகிறேன் அப்படின்னா இன்றைக்கே நீங்கள் ஆண்டவர் இடத்துல கேட்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இன்று பூமியில் எந்த மனுஷனும் நீதிமான் கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். அவரிடத்தில் நாம் கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்து ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே, நான் இவ்வளவு நாளும் தவறான வழியிலே போய்விட்டு என்னை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால் கழுவும், எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடும் என்றால் உடனே ஆண்டவர் கொடுத்து விடுவார். பரலோக ராஜ்யத்தின் நிச்சயத்தையும் கொடுத்து விடுவார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய ஆவி புதுப்பிக்கப்படும். அந்த ஆவியிலே புது ஜீவனுக்குரிய அனைத்து காரியங்களும் வைக்கப்படும். நீங்கள் தொடர்ந்து கர்த்தரை தேடுவதிலே, கர்த்தரை ஆராதிப்பதிலே, கர்த்தரை தொழுது கொள்வதிலே, கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் எல்லைகள் விரிவடைந்து கொண்டே வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். சில பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இன்னும் என் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரல சொல்லலாம். நீங்கள் அப்போது உங்களுக்கு தான் இந்த வார்த்தை, கவனமாய் கேளுங்கள். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13-14வது வசனம். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் பாவ மன்னிப்புக்காக மாத்திரமல்ல, தேவனோடு ஒப்புரவாகுதலுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே சாபங்களை கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்களாக நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். கலாத்தியர் 3:13-14 அப்படி சொல்லுகிறது. மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்களாக நாம் மாறும்படிக்கு கிறிஸ்து நமக்காக இப்படியாக அவர் சிலுவையில் தன்னையே கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, 3:13-14 அடுத்த பகுதியும் சேர்த்து வாசிக்கணும். விசுவாசத்தினால் ஆவியானவருடைய வாக்குறுதியையும் பெற வேண்டும். இன்றைக்கி சில பேருக்கு ஆவியானவரை பெறுகிறது என்றால் ஏதோ ஒரு ஆப்ஷன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை, இது சில ஊழியர்களுக்கு மாத்திரம்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிறகும் அவங்கள ஒரு விமர்சன கண்ணோட்டத்தோடு சோதனையின் கண்ணோட்டத்தோடு தான் பார்த்துட்ருக்குறாங்க. நான் நிறைய பார்த்துருக்குறேன். ஸ்தோத்திரம். அந்த சந்தேக கண்ணோட்டம், விமர்சன கண்ணோட்டத்தெல்லாம் அப்படி சைடில் தூக்கி தூர போட்டுறணும் கர்த்தருடைய ஒத்தாசையோடு. ஸ்தோத்திரம். சில பேருக்கு ஆசீர்வாதம் ஏன்னு வரலைன்னா ஆவியானவருக்கு என்ன விட்டு கொடுக்க மாட்டுறது. ஆமாம், அவங்களுடைய பாரம்பரியத்தில் சில நல்ல விஷயங்களும் இருக்குது. ஆனால் தவறான பாரம்பரியங்களை கர்த்தருக்கு விரோதமாக பிடித்து வச்சு கொண்டு இருக்கிறது தான் ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை. ஆவியானவரை குறித்ததான வாக்குறுதியை விசுவாசத்தின் மூலமாக நம்ம தேவனிடத்திலிருந்து கேட்டோமான பெற்றுக்கொள்ள முடியும். ஆசீர்வாதமும் அப்படிதான். இன்னும் சொல்லப்போனால் கர்த்தர் ரெண்டையும் வாக்கு பண்ணியிருக்கிறார். சில பேருக்கு நன்மைகளை கொடுத்துட்டு
அதுக்கு பிறகு ஆவியானவரை கொடுப்பேனையும் வாக்கு பண்ணியிருக்கிறார். பைபிளில் யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் போட்டிருக்கு. அதே போல் இன்னொரு இடத்துல போட்டிருக்குது, ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் நான் பொழிவேன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறேன். ரெண்டும் இருக்குது. இன்றைக்கி சில பேர் பூமிக்குரிய நன்மைகள் இல்லாமல் அவர் ரொம்ப நொந்து நூலாகி கஷ்டப்பட்டு ஆண்டவரிடத்தில் வருவாங்க. ஆண்டவரை அவங்களுக்கு பூமிக்குரிய நன்மைகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொடுக்குறாரு. நான் பார்த்துருக்கிறேன். ஆமாம், இளைய மகன் தகப்பனிடத்தில் மனம் திரும்பி வந்தப்போ அவனுக்கு முதல்ல அவனுடைய பூமிக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணிடுறார். ஆமாம், நல்ல வஸ்திரம், நல்ல மோதிரம், நல்ல முதியடி, நல்ல ஒரு கொளுத்த கன்றை அடித்து ஒரு விருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்றார். ஸ்தோத்திரம். அதே மாதிரி கர்த்தரிடத்தில் வரும்போது சில பேருக்கு பூமிக்குரிய நன்மைகளை நல்லா தாராளமாக கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆவியானவருடைய அபிஷேகத்தையும் கொடுப்பார். சில பேருக்கு ஆவியானவருக்கு வேணான்னு அடைச்சி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் அவங்களுக்கு ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு தான் மற்ற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுப்பார். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் போட்டிருக்கோம், ஆசீர்வாதமான மழை பெய்யும். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமான மழையை கொடுக்க போகிறார். அதனால் ஆவியானவருக்கு அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கி இன்று சற்றேறக்குறைய எல்லா சபைகளிலும் கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றி கொண்டு இருக்கிறார். கடைசி காலத்தில் ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. ஸ்தோத்திரம். சபையில் பொறுப்பில் இருக்கிறவர்கள் விட்டு கொடுங்க. ஸ்தோத்திரம். ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்காதீங்க. ஏன் உங்கள் குடும்பத்தின் மேலே சாபத்தை நீங்களே வரவழைச்சிக்கணும்? ஏற்கனவே சாபத்தில் தான் இருக்கிறேங்கிறத கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் கண்களை திறக்கட்டு. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவானவர் ஆவியினாலேயே இந்த பூமியில் வந்தார், ஆவியினாலேயே செயல்பட்டார், நித்திய ஆவியினாலே தன்னைத்தானே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். தேவன் அவரை மறுபடியும் உயிரோடு எழுப்பினார். இதுதான் ஊழியம். மறந்து விடக்கூடாது. இன்றைக்கி அதுக்கு வக்காலத்தை வாங்கிறதுக்கு சில பேர், ஆமாம், ரட்சிக்கப்பட்டவுடனே ஆவியானவர் வந்துட்டார், ரட்சிக்கப்பட்டவுடனே ஆவியானவர் வந்துட்டார், ஒரு குறிப்பிட்ட அளவு வந்திருக்கிறார். தேவ சமூக பழக்கம் ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவர் உங்கள் தாகம் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்ருக்கிறாரு. ஆமாம், ரட்சிப்பு ஒரு விளையாட பெற்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே சகல துதி கன மகிமை. நெக்ஸ்ட் லெவல் அபிஷேகம் வாங்கிங்க. அது மாத்திரமல்ல, இந்த கலாத்தியர் 3:13-14 ஆண்டவர் அந்த சாபத்தை தன்மேலே ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் ஒருவேளை ஆவியானவருக்கு விரோதமாக கதவை அடைச்சி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாலும் அந்த சாபத்தையும் அவர் சுமந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். மறந்து விடக்கூடாது. அவர் சுமந்து தீர்த்துட்டார்னு விசுவாசித்து அதுக்கு அந்த சத்தியத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, ஆமாம், கர்த்தர் இன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிட ஆரம்பிச்சிருவேன். இது உண்மை, இது சத்தியம், இதுதான் தேவனுடைய திட்டம். மறந்து விடக்கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் ருசித்து பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே கர்த்தரை குறித்து சாட்சி சொல்ல அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. ஸ்தோத்திரம். சங்கீதம் 24:5 மறந்து விடக்கூடாது. கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவார்கள். ஸ்தோத்திரம். உங்கள் கதவுகளை திறக்கணும், உங்கள் தலையை உயர்த்தணும். உங்கள் வாசல் கதவுகளை கொஞ்சம் அனாதி கதவுகளேன்னா பாரம்பரியம். ஆமாம், பாரம்பரிய கதவுகளெல்லாம் கொஞ்சம் கர்த்தருக்கு முன்னாடி நம்ம அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இஸ்ரேல் மக்கள் 2000 வருஷத்துக்கு முன்னால் அடைச்சி வச்சாங்க. அதனால தான் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள் என்று வேதம் பதிவிடுகிறது. அவர் நம்ம எல்லாருக்காகவும் ரட்சிப்பை கொடுக்கறதுக்காக அதை சகித்து கொண்டார். அதையும் நம்ம புறக்கணிச்சோம்னா நம்மளுக்கு வேறு என்ன வழி இருக்க போகுதுன்னு இன்றைக்கி நம்ம நினைக்க போகிறோம். யோசனை பண்ணி பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்திலும் இன்னும் அநேக எல்லைகள் இருக்குது. நம்ம அதை தொடர்ந்து பின்னாடி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆவியானவர் திரும்ப உணர்த்தி கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க, விட்டு கொடுங்க.
ஸ்தோத்திரம். இந்த பழைய புளிச்ச மாவெல்லாம் தூக்கி சைடில் ஒதுக்குங்க. பழைய கந்தலெல்லாம் அந்த பக்கம் போட்டுட்டு கர்த்தர் கொடுக்குற புதிய வஸ்திரங்களை தரித்து கொள்ளுங்க. கர்த்தர் கொடுக்குற புதிய வேத வாக்கியங்களின்படியாக கர்த்தர் கொடுக்குற புரிந்து கொள்ளுதலுக்கு விட்டு கொடுங்க. ஸ்தோத்திரம். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. அந்த நீங்களே ஸ்தோத்திரம் உங்கள் மனசுக்குள்ளே கடந்த காலங்களில் உள்ள தவறான மூட நம்பிக்கைகளின் மூலமாக மனப்பான்மைகளை எல்லாம் ஆவியானவருக்கு முன்னாடி, திருவசனத்துக்கு முன்னாடி விட்டு கொடுங்க. வேத வாக்கியங்களுக்கு முன்னாடி விட்டு கொடுங்க. கர்த்தருக்கு முன்னாடி உங்கள் இருதயம் திறந்திருக்கிறதுக்கு பாருங்கள். நீதிமொழிகள் அதாவது தெளிவாக சொல்லுது, மகனே உன் இருதயத்தை எனக்கு உன் கண்கள் என்னுடைய வழிகளை நோக்கி பார்க்கட்டும். நாம் கர்த்தருடைய வழிகளை நோக்கி பார்த்தோம்னா தான் அந்த வழியை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். நம்முடைய மூதாதையர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு அதை நமக்கு இல்லை, எங்கள் மூதாதையர்கள் இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அது கர்த்தருடைய வார்த்தையின்படியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி இல்லைன்னா கட்டாயம் அதை ஒரு அனலைசைஸ் பண்ணுங்கள். பண்ணி கர்த்தருக்குள்ளே உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அடுத்தபடியாக இங்கே பாருங்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்களாய் விசுவாசத்தினாலே நம்ம ஆகிறோம். விசுவாசத்தினாலே 2 காரியங்கள் அங்கே நடக்குது. ஒன்று, பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை பெறுகிறோம். இன்னொன்று, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்களாய் மாறுகிறோம். ஆதியாகமம் 24:1 சொல்லுகிறது, ஆபிரகாமை கர்த்தர் சகலவற்றிலும் ஆசீர்வதி. அவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது, தொழில் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது, சொத்து சுதந்திரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. இப்போது கர்த்தர் நமக்கும் அதை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்களாக நாம் மாறுகிறோம். பாருங்கள், முற்பிதாக்கள் 3 பேரையுமே கணக்கில் வைத்துக்கொள்வோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேருமே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மிகவும் பெரியவனானான். யாக்கோபு ஸ்தோத்திரம், அவர் நல்ல பலசாலியாக இருந்தார் சின்ன வயசில். அது ஒரு ஆசீர்வாதம். பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருந்தார், அது ஒரு ஆசீர்வாதம். அவருக்கென்று ஸ்தோத்திரம் மகிமையான ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறக்கும்போதே சொல்லிட்டார் ஆண்டவர், ஏசாவை விட யாக்கோபுக்கு அதிக ஆசீர்வாதம். ஆனால் ஈசாக்கு கொஞ்சம் போராடினார், எப்படி ஏசாவை ஆசீர்வச்சிடணும் அப்படின்னு. ஏன்னா மூத்த மகன் மேலே சில பேருக்கு ரொம்ப கொள்ள பிரியமாக இருக்கும். அதில் நல்ல பிரியத்தை வச்சுக்கலாம், கொள்ள பிரியத்தை வச்சுக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படியான பிரியத்தை வச்சுக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறேன். சில பேர் ரெபேக்கா அக்கா பண்ணது தப்புன்னு நினைப்பாங்க, கணவனே ஏமாற்றிட்டாங்களே அப்படின்ட்டு. ஆனால் ரெபேக்கால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அதை நடத்தினாலும் அந்த ஒரு விவாதத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். காரணம், அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஈசாக்கை சுற்றி இருந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு சில வருடங்கள் மறுக்கப்பட்டன. ஆண்டவர் உண்மையுள்ளவர், மறந்துடக்கூடாது. அப்போது பூமிக்குரிய ஆசீர்வாதம், பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதம், இந்த 2 பேருக்குமே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு நல்ல முன்மாதிரிகளாக கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். திருமண வைபவங்களில், சபைகளில் இந்த 3 பேர் பேரை சொல்லி தான் மணமக்களை வாழ்த்துவார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிப்பார்கள். கொஞ்சம் ஆழமாக உட்காந்து சிந்திச்சு பார்த்தா அவங்க வாழ்க்கையிலும் சறுக்கல்கள், தோல்விகள், பின்னடைவுகள் வந்தன. ஆனால் கர்த்தருடைய கிருபை அவர்களை தாங்கி கொண்டது. அதே நேரத்தில் பூமிக்குரிய காரியங்களிலே அவர்கள் நித்தியத்திற்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். பாருங்கள், இந்த சந்ததி இன்றைக்கும் பூமியிலே வரைபடத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வாதத்தை விரும்புங்க பிரியமானவர்களை, கிறிஸ்துவுக்குள் விரும்புங்க. அதையும் நீங்களாட்டு விரும்பாதீங்க. ஆவியானவருடைய ஏவுதலின்படி, தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற தயவுள்ள சித்தத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி, விசுவாசத்தின் கிரியைகளின்படி விரும்புங்கள். கர்த்தர் அதை ஏற்கனவே சிலுவையில் செய்திருக்கிறார், செய்து கொண்டு இருக்கிறார், உங்களுக்கு செய்வார். பாருங்கள், இந்த ஆசீர்வாதத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த 3 பேரையும் நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்தில் பார்க்கலாம். கர்த்தராகிய தேவன் எனக்கும் ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அபியா, ஆசா, யோசபாத், உசியா ராஜா. நீங்கள் நாளாகம புஸ்தகத்தில் அதை குறித்து வாசிக்கலாம். முக்கியமாக 2 நாளாகமத்தில், அதாவது ஸ்தோத்திரம், தாவீது சாலமனுடைய காலத்திற்கு பிறகு, யெரொபெயாமின் காலத்திற்கு பிறகு நீங்கள் அதை பார்க்கலாம்.
அபியா வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், அவர்களுக்குள்ளே ஒரு ஜீவனுக்கு ஏதுவான விசுவாசம் இருந்தது. கர்த்தர் எங்கள் அப்பாவுக்கு தாவீதுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அதனால் எனக்கு வெற்றி வேணும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் சில யுத்தங்களில் அபியாவுக்கு வெற்றி கொடுக்கிறார். இன்று பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ, வாக்குறுதிகளை வச்சிருக்கிறாரோ, அதை ஒரு மகன் மகள்ங்கிற உரிமையில் நீங்கள் விசுவாசித்து கேட்டு பழகினீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவார். அபியாவுக்கு வாழ்க்கையில் போராட்டம் வருது, ஆனால் ஆண்டவர் எங்கள் அப்பாவுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், எனக்கு வேணுங்களா அப்படின்னு கேட்குறாரு, கொடுத்துட்றாரு ஆண்டவர். விசுவாச ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆசீர்வாதத்துக்கும். அடுத்து ஆசாராஜாவுக்கும் அப்படி தான் போராட்டம் வருது. ஆண்டவர் இடத்துல அவர் முறையிடுகிறார். அவரை சுற்றிலும் பலத்த சேனை, அதாவது அந்த காலத்தில் எருசலேமை சுற்றிலும் இருந்த மற்ற சேனைகள், பெரிய சேனைகள் கூட்டணியாக சண்டைக்கு வந்துடுறாங்க. அப்போ அவர் ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே பலன் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். பாருங்கள், முதல்ல அபியா வெற்றி பெற்றது அப்பாவுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் சொல்லி சொல்லி கேட்டு ஜெயம் பெற்றுட்டார். இவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவரை புகழ்கிறாரு. ஆமாம், நீர் எல்லாருக்கும் உதவி செய்ய முடியும், தாவீதுக்கு உதவி செஞ்சுருக்கிறீங்க, எல்லாருக்கும் முற்பிதாக்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறீங்க, எனக்கும் உதவி செய்யுங்கன்னா உதவி செஞ்சிடறாரு. டக்குன்னு உதவி செஞ்சிடறாரு ஆசாராஜா. ஆனால் ஆசாராஜாவுக்கு என்ன ஒரு ட்ராபேக்னால், அவர் தீர்க்கதரிசிகளின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை நம்புறது கிடையாது. அதனால் அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் பரிபூர்ணத்தை அவர் பெற்றுக்கொள்ளலை. மூணாவது யோசபாத் ராஜா. ஏன்னா ஆசாவுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவர் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையில் யோசபாத் ராஜாவை ஆண்டவர் கொடுக்குறாரு. இந்த யோசபாத் ராஜா தீர்க்கதரிசிகளை அவர் நம்புகிறார். ஆண்டவரே பேசிடுறாரு, நீ தீர்க்கதரிசிகளை நம்பு, அப்போ தான் உனக்கு சித்தி பெறுவாய் அப்படின்றாரு. உடனே ஆண்டவர் என்ன ஆலோசனை கொடுக்குறாரு அப்படின்னு காத்து நிற்கிறாரு. ஆண்டவர் பேசுகிறார், நீ யுத்தத்துக்கு போகும்போது முன்னாடி கர்த்தரை பாடுறதுக்கு துதிக்கிறதுக்கு ஆட்களை நிறுத்து அப்படி சொல்லி உடனே அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு ராஜாவாக இருந்து இதை எப்படி நான் செய்கிறது அப்படின்னு ஹியூமன் மைண்டில், நெகட்டிவ் மைண்டில், கரப்டிபிள் ஹியூமன் மைண்டுக்குள்ளே போகலை. இன்றைக்கி பிரச்சனை சில பேருக்கு அதுதான். ஹியூமன் மைண்டுக்குள்ளே போனவுடனே கரப்டிபிள் ஹியூமன் நேச்சருக்குள்ளே போயிடுவாங்க. கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய சமூகத்தை அவங்க மதிக்கிறது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு விட்டு கொடுக்கறது கிடையாது. உனக்கு கேள்வி இருக்குமானா ஆண்டவர்கிட்டே கேளு, ஆண்டவர் சரி பண்ணிடுவார். ஆண்டவர் உங்களை நிலைநிறுத்த வல்லவராக இருந்து கொண்டே இருக்கிறார். யோசபாத் ராஜா ஆசீர்வதிக்கப்பட்டார். அவருக்கு அந்த யுத்தத்தில் ஒரு மகிமையான வெற்றி. பெராக்கா, தேவனுடைய மகள் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் அவங்களை எவ்வளவு கர்த்தர் கனம் பண்ண முடியுங்கிறதுக்கு யோசபாத் நல்ல உதாரணம். சோத்திரம். என்னுடைய வாழ்க்கையிலே ஊழிய பாதையிலே எத்தனையோ பேர் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், உங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு முறை கர்த்தர் என்னோடு பேசும்போது குறிப்பிட்டார், உசியா ராஜா 2 வேதாகமத்திலே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டார். இவர் தீர்க்க தரிசனங்களுக்கும் அடுத்த லெவல் போயிடுறார். தேவனுடைய தரிசனங்களிலே புத்திமானாக இருந்த சகரியாவின் நாட்களில் 2 வாசிச்சு பாருங்கள். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாக இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். கர்த்தர் அவனுக்கு அனுகூலங்களை கட்டளையிட்டான். அவன் தான் பைபிளே அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டனவர். ஆமாம், ஏறக்குறைய 52 ஆண்டுகள் தோல்வியே அறியாதபடிக்கு கர்த்தரால் கனம் பண்ணப்பட்டார், ஆசீர்வதிக்கப்பட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஆசீர்வாதத்திலும் தேவன் மேன்மைகளை வைத்திருக்கிறார். நீங்கள் எந்த நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஆவியானவருக்கு விட்டு கொடுத்துருக்கிறீங்களா? ஆசீர்வாதத்துக்கு கர்த்தருக்கு முன்னாடி திறந்து கொடுத்துருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விட்டு கொடுப்பீங்கன்னா உங்கள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும், கட்டி எழுப்பப்படும். நீங்கள் கர்த்தரால் கனம் பண்ணப்படுவீர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்படும், நீ மகிழ்ச்சியானவன். சோத்திரம். இந்த விஷயத்தில் அவர் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்னு ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டது. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. சோத்திரம். தனித்தன்மையோடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? சோத்திரம். பேசுகிற என்னை நீங்கள் மறந்து விடுங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள்.
ஸ்தோத்திரம். அவர்தான் சிலுவையில் இந்த சாபங்களை சுமந்திருக்கிறார். ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பதாக ஒரு வழியை திறந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஜெபிக்கும்போது என்னைய மறந்துடுங்க, ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தில் நீங்கள் கர்த்தரோடு கோஆப்ரேட் பண்ணலாம். ஸ்தோத்திரம். மறங்கன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் விசுவாசம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலேயும் ஜீவனுள்ள பிதாவாகிய தேவன் மேலேயும் வர வேண்டும். அதுக்காகத்தான் சொல்கிறேன். என்ன ஒரு விக்கிரகமாக மாற்ற வேணும்னு நான் விரும்பலை. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க, ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்களோடு பேசின காரியங்களுக்கு அவருக்கு சரியான பதில் சொல்ல பழகுங்க. ஆண்டவரே, உங்கள் கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன், உங்கள் கிருபை பெருகட்டும், ஆவியானவருடைய அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க. ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் போது கொடுத்தது ஒரு குறிப்பிட்ட அளவு, இன்னும் எனக்கு அபிஷேகத்தின் பரிபூரணத்தை கொடுங்க ஆண்டவரே. நிரம்பி வழிகிற அனுபவத்தை கொடுங்க. நீச்சலால் மூழ்க எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நதியின் அனுபவத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க, ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்கிறதாக சொல்லுகிறார். அப்படியே கிருபை இறங்குகிறது, அபிஷேகம் இறங்குகிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அந்த நதியினாலே அடித்து செல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், கர்த்தருக்கே மகிமையை செலுத்துங்கள். தொடர்ந்து கர்த்தர் வைத்திருக்கிற பாதையில் நான் கர்த்தரோடு நடப்பேன் என்று சொல்லி பாருங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எஸ், ஆசீர்வாதமும் இறங்குகிறது. சிலுவையிலே அவர் அந்த சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டார். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், ஆவியானவர் உங்களோடு பேசினபடி ஆசீர்வாதத்தில் கர்த்தர் என்னென்ன காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறாரோ அதில் அர்ப்பணியுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரம் ஒவ்வொருவர் மீதும் வெளிப்படுகிறதை பார்க்கிறேன். ஸ்தோத்திரம். பூமிக்குரிய நன்மைகளை சுய புத்தியோடு அலைந்து தேடிக்கொண்டிருந்த அநேகரை கர்த்தர் இந்த நாளிலே சந்திக்கிறதாக உணர்த்துகிறார். யாக்கோபை போல அலைந்து தோல்வி, வெறுமை, ஏமாற்றப்படுதல், ஆண்டவர் எல்லாத்தையும் தலைகளாய் மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அந்த இஸ்ரவேல் போன்று தேவனோடு நடக்கிறவர்களாக, கிறிஸ்துவோடு நடக்கிறவர்களாக, கிறிஸ்துவோடு பாடு சகிக்கிறவர்களாக இருப்போம் என்றால் ஆளுகை நிச்சயம், ஆசீர்வாதமும் நிச்சயம், ஜீவனும் நிச்சயம், ஆசீர்வாதமும் நிச்சயம் என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வருகிறதுக்கு இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கட்டும். பிசாசின் கிரியைகள் சுட்டெரிக்கப்படட்டும், பிசாசின் ஆயுதங்கள் சுட்டெரிக்கப்படட்டும், செயலிழந்து போகட்டும். ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவருடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அபியா, ஆசா, யோசபாத், உசியா போன்றவருடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பரிபூர்ணமாக ஒவ்வொருவர் மீதும் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற குடும்பம், தொழில், வேலைவாய்ப்புகள், சொத்து சுதந்திரங்கள், சபைகள், ஊழியங்கள் எல்லாவற்றின் மீதும் வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ண. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா தேவரீர், எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகும்படிக்கு ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக, இன்னும் தொடர்ந்து கிரியை நடப்பிப்பீராக, இன்னும் மகிமையான காரியங்களை செய்வீராக, இன்னும் அற்புத அதிசய அடையாளங்களை செய்வீராக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அநேகருடைய சிறையிருப்பை மாற்றுகிறதாக சொல்லுகிறார். கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்கள் மீது வெளிப்படுகிறது. கர்த்தருடைய காருண்யம் உங்களை பெரியவர்களாக்கும் என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். நன்மைகளை நான் வரப்பண்ணுவேன் என்று, திருப்தியாக வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கே சகல துதி கனம் மகிமையாக இருக்கும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.